தமிழக அரசியல்ல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. தாவேகா கட்சியில் அதிமுகவினோட மிக மிக முக்கியமான தலைவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாரு. இன்னும் பல தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து பல்வேறு கட்சியினரும் இங்க வரக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறுகிறதா? அதிமுகவினுடைய இடத்தை தாவேகா பிடிக்க போகிறதா? இதுல திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக மிகப்பெரிய சேதாரத்தை அடைய போகிறதா? இந்த அரசியல் கணக்குகள் எல்லாம் எதேச்சையாக நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லைன்னா இதனுடைய பின்னணியில யார் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன ஆதாயம்? வருங்காலத்துல தமிழக அரசியல் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம். தமிழக அரசியலை பொறுத்த அளவுல இங்க இரு துருவ அரசியல் தான். அதிமுக திமுக. இங்க தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் எல்லாம் இந்த இரண்டு கட்சிகளை ஒட்டி தங்களுடைய கூட்டணிகள் அமைச்சு இங்க வந்து ஆதாயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கட்சிகளுக்கு இங்க மிகப்பெரிய இடங்கள் இல்ல. குறிப்பாக பாஜக இங்க வந்து தங்களுடைய ஸ்தானத்தை நிறுவனம், இங்க மிகப்பெரிய சக்தியாக மாறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அது முடியல. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளைத்தான் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி நம்பி இருக்கிறது. இந்த நிலையில தான் இப்ப 2 வருடத்துக்கு முன்னால நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை ஆரம்பிச்சு நான் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி அவர் களத்துல இறங்கி தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, இந்த பிரச்சாரங்களுடைய துவக்கத்துல நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். குறிப்பாக வந்து அரசியல்ல ஒரு மாற்றம் வேணும். இது பொதுவான ஒரு ஸ்லோகன். நீங்க தமிழகத்திலையும் சரி எங்கேயும் சரி புதுசா யாராவது வரணும், புதுசா யாராவது வந்து எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு பேச்சு வந்து இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் ஆரம்பித்த போது அதற்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில உருவாச்சு. இளைஞர்கள் வந்து அதற்கு பின்னால திரண்டாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகா என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனுடைய வாக்கு வங்கி ஒரு 8% இருந்தாலும் அதை தாண்டி அது வந்து முன்னேற முடியல. அதுக்கு பல்வேறு விஷயங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம பின்னால பேசுவோம். இப்ப தாவேகா வரும்போது அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக அவர் ஒரு பிரபலமான நடிகர், அவரை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அவர் வரட்டுமே, அவர் முதலமைச்சர் ஆகட்டும். ஏன்னா அவரு சினிமாவில நிறைய பண்ணிருக்கிறார்ல. சினிமாவில நிறைய காப்பாத்துறது, ஏழைகளுக்கு வாழ்வளிக்கிறது, இன்னும் சொல்ல போனா நிறைய அரசியல் மாற்றங்களை அங்கேயே பண்ணியிருக்கிறார். ஒரு விரல் புரட்சி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இப்படி ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்களை திரையில பண்ணியிருக்கிறார். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க வந்து அவர் அந்த அரசியல் மாற்றங்களை பண்ணுவார், வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய பிம்பம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதைஞ்சு போயிருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடுறாங்க, இவர் இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, இவரை யாரோ ஏற்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் மீதான மதிப்பு குறைந்திருக்கிறது பொதுவாக மக்களிடத்துல. அது எப்படின்னா, விஜய் அவர்கள் நான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன், மற்ற கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் களத்துக்கு வந்தார். ஆனா கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை அவர் பேசல. குறிப்பாக இந்த SIR போராட்டங்கள்ல கூட அவர் எதுவுமே பேசல. அப்ப அவரு யாருக்காக வேலை செய்யறாரு? மற்றவங்க சொல்ற மாதிரி இவரு பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபி தான் இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் மத்தியில இப்ப உருவாகிருக்கு. குறிப்பாக சிறுபான்மையினர் இன்னைக்கு அவரை ஒரு மாற்றாக பார்த்தவர்கள் எல்லாம் வேலைக்காக மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க பாஜக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்தியாவுல உருவாகி இருக்கு. அதற்கு எதிராகத்தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தங்களுடைய அரசியல் கணக்குகளை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய வாக்குகள் அந்த கணக்குல தான் போயிட்டு இருக்கு. அப்போ பாஜகவை வலிமையாக எதிர்க்கிறதுக்கு யாராவது வந்தாச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுப்பாங்க. முக்கியமாக முழுமையாக போகலாம் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத ஆதரவு வந்து அங்க போகும்.
ஆனா அந்த விஜயனுடைய விஷயத்துல வந்து இது இப்ப தலைகீழாக மாறி இருக்கு அப்படிங்கறதுதான் கள நிலவரங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்கள் விஜயனுடைய கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாரு. நம்முடைய கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும், இந்த பிளவு வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து இருந்து செயல்பட்டு அரசியல் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அவர் முன்னெடுத்தாரு. அதற்காகவே அவர் வந்து கட்சியிலிருந்து தூக்கப்பட்டார். நான் தான் முழு முதல் தலைவர், என்னை எதிர்த்து யாரும் இந்த அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இவருக்கு போக்கிடம் வேற இல்லை. அடுத்த அரசியல் என்ன, தன்னுடைய அரசியல் இடம் காலியாயிருமோ அப்படின்னு நினைச்ச நேரத்துலதான் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கட்சிக்குள்ளால இவர் சேர்ந்திருக்கிறாரு. அவர் கூட இருந்த பல்வேறு தலைவர்களும் தாவைக்காவில இப்ப அடைக்கலம் ஆகிருக்கிறார். இவருக்கு இங்க அடுத்தடுத்த கட்டமாக எந்த மாதிரி இவர்களுக்குள்ளால முதல்ல ஒத்து போகும், இவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு முன்னால இதுல வந்து அடுத்த கட்டமாக யாரெல்லாம் வரப்போறாங்க. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவார், எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்ததோ அது மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை அவர் அரசியலை வந்து நிகழ்த்துவார் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான் பின்னால பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஏற்கனவே அதுல இருந்து அதிமுகவிலிருந்து தனியாக இருந்து போராடிட்டு கொண்டிருக்கக்கூடிய தர்ம யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் ஜனவரி 15க்குள்ளால நீங்க வந்து பதில சொல்லணும், எல்லாரும் இணைந்து ஒன்றிணைந்த அதிமுகவாக செயல்படுறது குறித்தான பதில சொல்லணும், இல்லைன்னா நாங்க வேற மாதிரியான முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். வேற மாதிரியான முடிவுன்னு சொன்னா இந்த முடிவு தான், வேற இது இல்லை. அவரை ஏற்கனவே அவருடைய அந்த தொண்டற்படைய அதிமுக மீட்பு குழுவை வந்து மீட்பு கழகம் சொல்லி மாத்திட்டாரு. அப்போ அவரும் வந்து தாவேக்காவுக்கு வரக்கூடும், அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அதுல சிக்கலும் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருந்தவர். இப்ப விஜயை பொறுத்த அளவுல நான் தான் அடுத்த முதல்வர், 2026 வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக இந்த அரசியல்ல வந்து களம் இறங்குவாரு அப்படிங்கறத வந்து அவர்களுடைய கட்சியில சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது. இதை தாண்டி அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவருக்கும் அரசியல்ல ஒரு இடம் தேவைப்படுகிறது. தன்னுடைய நிலை வந்து இன்னுமே வந்து மைனஸ் ஆகி போகக்கூடாது, நம்ம பின்னடைவை சந்திக்க கூடாது, அதனால ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அவருடைய மகனும் விஜயோட பேசிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்ப ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாரு, இப்படி பலரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாமகவோடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. அவர் வருவாரா வரமாட்டாரா அது வேற விஷயம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக அன்புமணி ராமதாஸோட பேசி கிட்டத்தட்ட ஒரு முடிவை எட்டுட்டதா வந்து சொல்றாங்க. இன்னும் அங்க பாக்கி இருக்கிறது தேமுதிக விட்டுறக்கூடாது, நம்ம எப்படியாவது உள்ள எடுத்துடணும் அப்படிங்கிற ரீதியில அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இங்க வலுவாக இருந்த அதிமுக கட்சி, இந்த அதிமுக கட்சியில இருந்துதான் இந்த நபர்கள் டிடிவி தினகராக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவர்கள் பிரித்தெடுக்கக்கூடிய வாக்காக எது இருக்க போகுதுன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் தான் இருக்க போகுது. அது ஒரு கணிசமான வாக்காக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்ப இவர்கள் பிரிக்கக்கூடிய இந்த வாக்குகள் வந்து திமுகவினுடைய வாக்குகள் கிடையாது. திமுகவினுடைய வாக்குகள்ல இப்ப விஜயை பொறுத்த அளவுல குறைந்த சதவீத வாக்குகள் வந்து அங்கிருந்து போகலாம், ஆனா அது மிகப்பெரிய சேதாரமாக ஆவதற்கு வாய்ப்பில்லை. அப்ப யாருடைய வாக்குகள் சொன்னா, ஏற்கனவே பாஜக அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை இவர்கள் கொஞ்சம் பிரிச்சு எடுக்கக்கூடும், இவர்களுக்கு வரக்கூடிய கொஞ்சம் புதிய வாக்குகள். ஆனா எதிர்த்து திசையில பாத்தீங்கன்னு சொன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுக கூட இருக்கக்கூடிய பாஜக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், அவருடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு.
அப்ப அவர்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த வாக்கு சதவீதத்துல மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் எதுவுமே ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு எதிரான மனப்பான்மை இங்க பெரிய அளவுக்கு இல்ல. ஒரு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னு சொல்லி யாருமே பொதுவாக நினைக்கல. கட்சி சார்ந்தவர்கள் அப்படி பேசலாம். பொதுமக்கள் மத்தியில திமுகவுக்கான செல்வாக்கு குறைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா குறையில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க வலுவாக எதிர்கட்சிகள் இல்லை. சரி, இன்னொரு விஷயம், இங்க அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அமைஞ்சிருக்கு. அவர்கள் கூட பாமக, தேமுதிக இவர்கள் எல்லாம் இணைந்து அவர்கள் எலெக்ஷனை சந்திப்பாங்க. சரி, இந்த அதிமுகவினுடைய மற்ற தலைவர்களை ஒண்ணு சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியாக ஆக்கி இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள வேண்டிய வேலையை இவர்கள் ஏன் செய்யல? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவு நமக்கு தெரியும் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது. ஆனா செங்கோட்டையன் அவர்களை வச்சுதான் எடப்பாடி அவர்களை தூக்கி இந்த கூட்டணியை அமைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே டெல்லியில செங்கோட்டையன் அவர்களை அழைச்சு அங்க இருக்கக்கூடிய அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் சந்திச்சது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப ரெண்டாவது, இந்த கட்சியினர் எல்லாம் ஒன்று சேரணும், பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொண்டு அதிமுக வலுவாக்கணும் அப்படின்னு சொன்னது செங்கோட்டையன் அவர்கள். பாஜக சொல்லித்தான் இந்த விஷயத்த நான் செய்தேன் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் பேசினார். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதனுடைய பின்னணியில பாஜக இருக்கிறது. இது நாள் வரைக்கும் பின்னால இருந்து இயக்குனது பாஜக தான். ஏற்கனவே ஓபிஎஸ் இயக்குனது சரி, டிடிவி தினகரனுடைய பின்னால இருக்கிறதும் சரி பாஜக தான். ஏன்னா பாஜகவை எதிர்த்து ஓபிஎஸ் சரி, டிடிவி தினகரனும் சரி எதுவுமே பேசல. அவர்களுடைய அஜெண்டா அப்படிதான் எல்லாமே நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் இங்க பேசிட்டு இருக்கிறதும் காய்களை நகர்த்திட்டு இருக்கிறதும் நமக்கு தெரியும். நிச்சயமாக இது மேலிடத்திற்கு தெரியாம இருக்காது, தெரியும். அப்ப அவர்கள் இத ரசிக்கிறாங்களா, இல்லைன்னா அவர்களுடைய பேர்ல தான் இது எல்லாமே நடக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. அவருடைய இலக்கு 2026 எலெக்ஷன்ல இங்க நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. தொடர்ந்து தமிழகத்துல பாஜகவை ஒரு வலிமையான சக்தியாக கட்டமைக்கணும், அரசியல் கட்சியாக நிலைநிறுத்தணும், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நீண்ட கால கனவு. அதற்கான வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவுல மக்களுடைய மனப்பான்மை இங்க இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதற்கு இடம் அளிக்கல. இப்பதான் அவர்கள் ஒரு திட்டத்தை போடுறாங்க, இங்க இருக்கக்கூடிய கட்சியை உடைக்கணும். இப்போ திமுகவை உடைத்து இல்லைன்னா திமுகவுக்கு எதிராக அரசியல் செஞ்சு திமுகவை 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்க விடாம இருக்கிறது அவர்களுடைய நோக்கம் இல்லை. அவருடைய நோக்கம் அதிமுகவை காலி பண்ணி அந்த இடத்தை பாஜக பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறது தான் அவர்களுடைய வேலை. அவர்கள் நினைத்தது மாதிரிதான் இங்க அதிமுக உடைஞ்சு சுக்குநூறாய் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், செங்கோட்டையன் பாஜகவினுடைய வழிநடத்தல்ல தான் நடத்தப்படுகிறார். மேலிட உத்தரவின் பேர்ல தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இப்ப அவர் தாவேக்காவில போய் சேர்ந்திருக்கிறதும் அந்த நடவடிக்கையினுடைய அடிப்படையில தான். ஏன் நம்ம இதை சொல்றோம்னு சொன்னா, அப்போ 2026 எலெக்ஷன்ல நிச்சயமாக திமுக தான் ஆட்சிக்கு வர போகிறது. பாஜக அதிமுக கூட்டணி பெரிய அளவுக்கு தோல்வி அடையும். அது மாதிரி தாவேக்கா, இங்க இருக்கக்கூடிய மற்ற வரக்கூடிய கட்சிகள், அது மாதிரி தாவேக்காவோடு சில கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்க. இதுல ஒரு சில தொகுதிகள் கிடைச்சாலே மிகப்பெரிய ஆச்சரியம். ஏதாவது சில தொகுதிகளை அவங்க வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது 2026 தேர்தல்ல இவர்கள் போலோச்ச முடியாது. இவர்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல அடிபடும்.
இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2021 எலெக்ஷன்ல இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இவங்க தனித்தனியாக நிற்கும் போது பல இடங்கள்ல பாஜக 2வது இடத்திற்கு வந்தது. நம்ம சட்டமன்ற தொகுதியினுடைய அடிப்படையில பார்த்தாச்சுன்னு சொன்னா வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில அதிமுகவை தாண்டி பாஜக பல இடங்கள்லயும் முன்னணியில வந்தது. இது மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு வந்து சொல்லுது. தமிழகத்துல பாஜக வளர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத இது தெளிவாக வெளிப்படுத்தும். அப்போ வேற ஒரு கட்சியை சிதைப்பதன் மூலம், வேற ஒரு கட்சியை இல்லாமல் ஆக்குறது மூலமாக அந்த இடத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய கனவாக இருக்கு. இன்னும் நமக்கு தெரியும் பல்வேறு மாநிலங்கள்ல இவர்கள் எந்த தந்திரத்தை செயல்படுத்துறாங்களோ அதே தந்திரத்தை தான் இங்க வந்து இது பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க, கூட்டணி அமைச்சு அந்த கட்சியை முழுமையாக விழுங்கக்கூடிய வேலையை பாஜக செய்யும். இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய நபர்களை தங்களுடைய கட்சியில சேர்த்து தங்களுடைய கட்சியை வளப்படுத்தக்கூடிய வேலையை அவர்கள் செய்வாங்க. மகாராஷ்டிரால என்ன நடந்தது, வெவ்வேறு மாநிலங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியான இன்னொரு தந்திரத்தை தான் தமிழகத்துல அவர்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே நடக்கு. அவர்களுடைய கை இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. ஏன்னா அவங்க கடுமையாக இந்த விஷயத்துல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களை ஒன்னாக சேர்த்து எப்படி இந்த இடி ரைடு சிபிஐ விசாரணை எல்லாம் வச்சு எடப்பாடியை வந்து தூக்க முடிஞ்சதோ அது மாதிரி இந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்கள ஏதாவது ஒரு வகையில பேசி உள்ளால கொண்டு வந்திருக்க முடியும், செய்திருக்க முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அப்படி செய்யாம இதை உடைக்கக்கூடிய வேலைய பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோட இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனுடைய விளைவுகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுலதான் நம்ம மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நினைச்சு பார்க்கணும். அப்போ தமிழகத்தினுடைய அரசியல் களம் வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய காலங்கள்ல திமுக வெர்சஸ் பாஜக என்று மாறப்போகிறதா, இல்லைன்னா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு மாறப்போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தாவேகானுடைய அரசியல் கணக்குகள், அவங்களுடைய இனி பிரச்சார பயணங்கள், யுக்தி, எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க, புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் உள்ளால எப்படி வந்து அவருக்கான இடம் ஒதுக்கப்படுகிறது, இல்லைன்னா அவருடைய அரசியல் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் இணைந்து செய்யக்கூடிய வேலைகள், அதனுடைய அடிப்படையில எந்த மாதிரியாக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்றாங்க, இதை பொறுத்துதான் தாவேகாவினுடைய எதிர்காலம் இருக்கிறது. அப்போ தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு பார்த்தாலும் அது பாஜகவுக்கு நன்மை பயக்கும். சுலபமாகவே செங்கோட்டையன் அவர்களை கையாளலாம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரியும். இல்லைன்னா தாவேகா பெரிய வலிமை பெற இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் சிலந்து போனாலும் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலனை தான் தமிழகத்துல அமைக்கும். இதெல்லாம் நம்மளுடைய அனுமானங்கள் தான். ஆனா நிச்சயமாக பாஜகவினுடைய கரம் இந்த பிளவுகளுக்கு பின்னால செங்கோட்டையன் தாவேகாவில சேர்ந்ததுக்கு பின்னால இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாது. வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசியல் களம் எப்படியாக மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.